நமஸ்தே. பாக் பீஸ். பாக்னா பார்ட்டு, பகுதின்னு அர்த்தம். பீஸ்னா 20ன்னு அர்த்தம். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், அதாவது பூர்ண பூத்கால் அப்படின்னு அர்த்தம். உணவுனே காயாத்தா, அவர் சாப்பிட்டு இருந்தார். உன்ஹோங்னே கிஜாயாத்தா, அவர் பரிகசித்திருந்தார். உணவுனே கீஞ்சாத்தா, அவர் இழுத்திருந்தார். உன்ஹோனே கோயாத்தா, அவர் தொலைத்திருந்தார். உன்ஹோனே கோலாத்தா, அவர் திறந்திருந்தார். உன்ஹோனே காயாத்தா, அவர் பாடியிருந்தார். உன்ஹோனே கினாத்தா, அவர் எண்ணியிருந்தார். வே கிரேத்தே, அவர் விழுந்திருந்தார். வே கப்ராயேத்தே, அவர் பயப்பட்டிருந்தார். வே கூமேத்தே, அவர் சுற்றியிருந்தார். உன்ஹோனே சக்காத்தா, அவர் சுவைத்திருந்தார். வே சடேத்தே, அவர் ஏறியிருந்தார். உன்ஹோனே சபாயாத்தா, அவர் மென்றிருந்தார். வே சம்கேத்தே, அவர் பிரகாசித்திருந்தார். வே சலேத்தே, அவர் நடந்திருந்தார். உன்ஹோனே சாகாத்தா, அவர் விரும்பியிருந்தார். உன்ஹோனே சுராயாத்தா, அவர் திருடியிருந்தார். உன்ஹோனே சாப்பாத்தா, அவர் அச்சிட்டிருந்தார். உன்ஹோனே சீனாத்தா, அவர் பிடுங்கியிருந்தார். உன்ஹோனே சுடாயாத்தா, அவர் விடுவித்திருந்தார். உன்ஹோனே சுவாத்தா, அவர் தீண்டியிருந்தார். உன்ஹோனே சோடாத்தா, அவர் விட்டிருந்தார். உன்ஹோனே ஜாஞ்சாத்தா, அவர் பரிசோதித்திருந்தார். வே ஜாகேத்தே, அவர் விழித்திருந்தார். வே கயேத்தே, அவர் போயிருந்தார், சென்றிருந்தார். 2 அர்த்தம் எடுத்துக்கோங்க. உன்ஹோனே ஜீதாத்தா, அவர் வென்றிருந்தார். வே டஹ்ரேத்தே, அவர் தங்கியிருந்தார். வே டூபேத்தே, அவர் மூழ்கியிருந்தார். உன்ஹோனே டக்காத்தா, அவர் மூடியிருந்தார். உன்ஹோனே டூண்டாத்தா, அவர் தேடியிருந்தார். வே தைரேத்தே, அவர் நீந்தியிருந்தார். உன்ஹோனே தோடாத்தா, அவர் உடைத்திருந்தார், பறித்திருந்தார். 2 அர்த்தம் எடுத்துக்கலாம்.